அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தோம். அண்ணனின் பிறந்தநாள் அன்று சபதம் எடுத்து பழி தீர்த்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உடற்கூறு ஆய்வு நிறைவு. இன்னும் சற்று நேரம் உடல் ஒப்படைக்கப்படும் என தகவல். உடற்கூறு ஆய்வு முடிந்த பின் ஆம்ஸ்டாங் உடல் பெரம்பூரில் உள்ள பிஎஸ்பி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் அமர்ந்து ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் போராட்டம். சென்னை சென்ட்ரல் செல்லும் சாலைகளின் இருபுறமும் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். 3 முறை எச்சரிக்கை விடுத்தும் காவல்துறை கோட்டை விட்டதாக ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக விசிக நிர்வாகியை தொடர்ந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அரசியல் படுகொலைகள் அதிகரித்துள்ளதாக தமிழிசை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதை ஆம்ஸ்டாங்கின் படுகொலை காட்டுகிறது. திராவிட மாடல் ஆட்சி ரவுடிகளின் ஆட்சியாக மாறிக்கொண்டிருப்பதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை காலை 10 மணிக்கு சென்னை வரவுள்ளதாக தகவல். ஆம்ஸ்டாங்கின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தொடங்கியது பாஜக மாநில செயற்குழு கூட்டம். சென்னை வானகரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் உலா வந்த முகமூடி கொள்ளையர்கள். எலக்ட்ரிக் நிறுவனத்தில் சாவகாசமாக திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியானது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 54,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹1.60 உயர்வு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2,856 கன அடியிலிருந்து 548 கன அடியாக சரிவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்ததால் விவசாயிகள் கவலை. இணையத்தில் வெளியான ராயன் படத்தின் ராயன் ரம்பிள் லிரிக்ஸ் வீடியோ 13 மணி நேரத்தில் 34 லட்சம் பார்வையாளர்களை கடந்து ரசிகர்களிடம் வரவேற்பு.
பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வணங்கான் பட ட்ரெய்லர் ஜூலை 8 வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.